மலைமான் இனத்தின் ஒற்றை அடையாளமாக திகழக்கூடிய வெற்றி போர் தலைவன் இரவு பொழுதில் குதிரையின் மீது ஏறி சென்று எதிரி நாட்டில் உள்ள ஆணிரிகளை கவர்ந்து வந்து தன் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பரிசளித்த வள்ளல் பெருமகனார் மாமன்னர் மலைமான் திருமுடிக்காரியினுடைய சித்திரை 1 பெருவிழாவை கரூர் மாவட்ட மலைமான் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மலைமான் இனத்தின் பெரியவர்களே, தாய்மார்களே மற்றும் மலைமான் இனத்தின் வருங்கால போர்படை தளபதிகளே, உங்கள் அனைவரையும் கரூர் மாவட்ட மலைமான் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தமிழர்கள் பழம்பெருமை பேசுவது பீற்றிக் கொள்வதற்காக கிடையாது, தன்னைத்தானே தீட்டிக் கொள்வதற்காக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை உருவாக்கியதே என் நாட்டின் வரலாறு தான் என்கிறார் ஹிட்லர். வரலாறை படிக்காத இனம் வரலாற்றை படைக்க முடியாது என்று சொல்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நீ கவலையை நினைத்து தினமும் கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை சுமந்து இரத்தத்தை சிந்துங்கள், உலகம் உன்னை போற்றும் என்கிறார் லெனின் அவர்கள். இன்றைய காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற சாதிகள் இருக்கு. எல்லா சாதிகளுக்கும் ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தின் சார்பாக அந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு நிறைய வேலை செய்து கொண்டிருக்காங்க. ஆனா சங்கமே இல்லாம ஒரு இனம் இருக்கு அப்படின்னா அது மலைமான் சங்கம் மட்டும்தான். இந்த மலைமான் மக்கள் மட்டும்தான். இந்த மலைமான் மக்களுக்கு இன்னும் நிறைய கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய முன்னேற்றம் தேவைப்படுது. எவன் ஒருவன் தன் வரலாற்றை தலை குனிந்து படிக்கவில்லையோ அவன் நிகழ்காலத்திலே தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் தன் வரலாற்றை தலை குனிந்து படிக்கவில்லையோ அவன் சொந்த நாட்டிலேயே அடிமைகளாகவும் அடக்குமுறைக்கு உட்படுவான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தோகமலை பகுதியில நிறைய சமூக மக்கள் இருக்காங்க. ஆனா எல்லா சமூக மக்களையும் நம்ம அரவணைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லா சமூக மக்களும் நமக்கு நட்பு ரீதியா தான் இருக்காங்க, சாதி வேற்றுமை கிடையாது. ஆனா ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளலாம், இங்க எல்லா சாதிகளோட நம்ம ஒற்றுமையா இருந்தாலும் நமக்குன்ட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நமக்குன்ட்டு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல. நம்ம மக்கள் இந்த நாட்டையே ஆண்டவங்க. ஆனா ஒரு நாட்டை ஆள்ற நமக்கு நம்ம ஒரு தொகுதியை ஆள முடியாதா அப்படிங்கிறத நீங்க எண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம சேர சோழ பாண்டியர்களுக்கு படை உதவி அளித்து வெற்றி வாகை சூடி வைத்த வம்சம் இது. நம் மக்கள் வெட்டருவார்கள் வேர்த்த பொருட்கள் ஈட்டு முனைகளுக்கும் தன் மார்பை இரையாக்கிய வீரமுக மலைமான் இனத்தில் பிறந்தவர்கள்லாம். பயம்ங்கிறது மலைமான் பரம்பரைக்கே கிடையாது. இது நல்லா நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம நீங்க வருடம் ஒவ்வொரு நாளும் சித்திரை 1 என்று மலைமான் விழா அப்படிங்கிறத உங்க ரத்தத்துல ஏற்றி நீங்க வருடம் இதை தவிர 100 பேர் 200 பேர் 300 பேர் என்று கூட்டணும். அப்படி கூட்டினாதான் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரம் கிடைச்சாதான் நம்ம பிள்ளைய நல்லா வளர முடியும், பொருளாதார ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி. அதை மட்டும் நீங்க மனசுல ஏற்றுக்கணும். இதுல எந்த வேற்றுமையும் கிடையாது. இந்த சங்கம் நான் தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த சங்கம் இதுல இருக்கக்கூடிய எல்லா பேருமே தலைவர் தான், எல்லா பேருமே செயலாளர் தான், எல்லா பேருமே பொருளாளர் தான், நாங்களும் உறுப்பினர்கள் தான். இது நம்ம வீட்டு விசேஷம், நம்ம வீட்டு மன்னர். இன்னைக்கு என்ன நாள்? சித்திரை 1 நம்ம குலதெய்வத்தை வணங்கியிருக்கோம். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நம் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும். நம்ம பயந்து ஓடக்கூடாது. பிறந்த குழந்தை கூட அழுகை என்ன புரட்சி செஞ்சுதான் பசியை தீர்த்து கொள்ளுது. அது மட்டும் இல்லாம நம்ம புரட்சி என்னன்னே தெரியல. நமக்கு புரட்சிக்கிறது எந்த நாட்டுல வாழ்வதற்கு மக்கள் வாழ்வதற்கு வழி இல்லையோ அப்பதான் புரட்சி உண்டாகும். இன்னைக்கு நம்ம மக்கள்லாம் என்ன சொல்றோம், மலைமான் மக்கள்லாம் ஒரு இந்த பகுதியில ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. மலைமான்கள்லாம் ஒண்ணு சேர மாட்டாங்க, மலைமான்கள்லாம் சண்டை வந்தா பிரிஞ்சு ஓடி போயிருவாங்க, அவங்க களத்துல நிக்க மாட்டாங்க அப்படிங்கறத ஒரு எண்ணம் இருக்கு. அதை மாற்றி அமைக்கணும். மலைமான் இடத்தின் கை வச்சா என்ன நடக்குங்கிறத நம்ம காமிக்கணும். பேருந்துகள் ஓடாது, கடைகள் திறக்காது, எதை வேணாலும் செய்வோம். எதை
எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். ஆனா நாங்க எந்த தப்பு செய்யாம இருக்கோம். இது ஏன் தெரியுமா? என் முன்னோர்கள் இங்க இருக்கக்கூடிய பெரிய மனுஷனுக்கு பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்கான். அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எதையும் செய்வோம், எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு நமக்கு ஆள் இருக்கு. அது ஒண்ணு பயந்த கூட்டம் கிடையாது நாங்க. அதனால நம்ம மக்கள் ஒன்றாக இணைந்து அடுத்த வருடம் இங்க 100 பேர் கிடையாது 1000 பேர் தரணும். அந்த 1000 பேர் அடுத்த வருஷம் 2000 பேர் தரணும். இது ஏதோ ஒரு நாளைக்கு சுத்தம், அடுத்த நாள் விட்டுட்டு போயிடலாம் நினைக்க கூடாது. இது காலம் காலமாக நாம் கொண்டாட வேண்டிய விஷயம். இன்னைக்கு எல்லா சாதி மன்னர்களுக்கும் அரசாங்கத்துல செலவு வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு மட்டும்தான் செலவு வைக்கல. இது யாராவது எண்ணி பார்த்திருக்கீங்களா? எல்லா மக்களும் ஓட்டு அரசியல் எல்லாமே நடக்கு. ஆனா இது நம்ம இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒற்றுமையா இருக்கணும். ஏதோ நமக்கு ஒண்ணு ஏதோ சாதி சொல்றாங்க அப்படின்லாம் போயிடக்கூடாது. எல்லா பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை வழி நடத்துறது நீங்க தான், நான் கிடையாது. செந்தில் மலைமான மட்டும் வச்சு வழி நடத்த கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துதான் இந்த விழாவை நடத்துறோம். இது தனிப்பட்ட விழா அல்ல, ஒரு கூட்டத்தின் விழா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளே. எனவே இவ்வளவு நேரம் ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நன்றி கூறியும், உளவுத்துறை நண்பர்களுக்கு நன்றி கூறியும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விதைத்துக் கொண்டே இருப்பேன். விதைத்தால் மரம் இல்லையே மண்ணிற்கு உரமாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.